தமிழ்நாடு எந்த நிலையில் இருக்கின்றது, ஏன் இந்த வளர்ச்சி என்றால் ஒன்றை நான் குறிப்பிட்டு சொல்லியாக வேண்டும். மறைந்த தலைவர் கலைஞர் தான் ஆட்சியில் இருந்த போது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். எளிமையானது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவமனை அமைய வேண்டும். அதுதான் அவர் சொன்னது. வெரி சிம்பிள். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவமனை வேண்டும் என்றார். இன்று தமிழ்நாட்டில் 38 அரசு மருத்துவக் கல்லூரி என்று எண்ணுகின்றேன். 36 தனியார் அல்லது 38 தனியார், 36 அரசு மருத்துவக் கல்லூரி. மொத்தம் இருப்பது தமிழ்நாட்டில் 74 கல்லூரிகள் இருக்கின்றன. 11,650 உங்களை போன்று பட்டதாரிகள் யூஜி படிக்கின்றவர்கள் ஆண்டுக்கு படித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். நம்மை போன்று 3 மடங்கு பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம், 3 மடங்கு மக்கள் தொகையை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். அங்கு மொத்த மருத்துவக் கல்லூரியை எடுத்துக்கொண்டால் 68 மருத்துவக் கல்லூரி, 9,903 பேர் படிக்கின்றார்கள் ஆண்டுக்கு. மகாராஷ்டிரா 68 கல்லூரிகள், 10,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் ஆண்டுதோறும் படிக்கின்றார்கள். இவ்வாறு பீகார் எல்லாம் 21 மருத்துவக் கல்லூரிகள் தான். குஜராத்தை எடுத்துக்கொண்டால் 40 கல்லூரிகள் தான், 6,000 பேர் படிக்கின்றார்கள். ஆக இந்தியாவிலே மிக அதிக எண்ணிக்கையில் கல்லூரி இருப்பது தமிழ்நாட்டில் தான். அதுதான் நமக்கு எல்லோருக்கும் பெருமை. அதற்கு அடித்தளமிட்ட மறைந்த தலைவர் கலைஞரை நான் இந்த நேரத்திலே நினைவு கூறுகின்றேன்.